ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை 24 நாள். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இந்த சேமியாலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்காதுங்கிறத சொல்லுங்கன்னா, நம்ம வீட்டில் யாருக்கும் இஷ்டப்படாது. இது வந்து அரிசி சேமியா. இது ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட மாட்டோம்ல சரியாப்பா. அதே மாதிரி இது இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி குறைவா இருந்தாலும் விரப்பு போல ஆயிடும். தண்ணி கொஞ்சம் கூடினாலும் குழஞ்சிரும். இந்த சேமியா வந்து ஹேண்டில் பண்ண கஷ்டம், ஆனால் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த சேமியா. அதனால நான் என்ன வரேன்னா, இதை வச்சு ஒரு இட்லி தான் அமைக்க போறேன். சேமியா இட்லியா? எஸ், சேமியா இட்லியும் மிளகாத்தூள் சட்னி. அதுக்கு தேங்காய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்து வச்சதுனால நான் தண்ணியில் போட்டிருக்கேன். அந்த கூலிங் போட்டுக்கு தண்ணியிலையும் போட்டு கூட மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் அரைக்கணும். நமக்கு இட்லிக்கு என்னன்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகு கருவேப்பிலை 4மே லைட்டாக சதைச்சு போடணும். ஏன்னா அப்போதான் தனியாக இட்லி சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும். சைடிஷ் இல்லாமனாலும் இது சாப்பிடலாம். இது வந்து 2-3 மெத்தடில் செய்யலாம். கடுகு உளுந்தம் பருப்பு மிளகாத்தூள் தாளிச்சும் செய்யலாம், இந்த மெத்தட்லையும் செய்யலாம், காய்கறிகள் போட்டும் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம காய்கறிகள் எதுவுமே போடல. அதேமாரி இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சு செய்ய போகிறேன். ஓகே, அது வித்தியாசமாக இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணணும். பட்டர் மில்க்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இன்னும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. தயிர், புளிக்காத தயிர் எதுக்குன்னா ஒரு சாஃப்ட்னஸ் தரதுக்கும், உடனே நம்ம சாப்பிட போகிறோம்லாம் லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அதுக்காக. ஏன்னா இதில் வந்து நம்ம சோடாப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் கட்டி தயிர் கூட தண்ணி சேர்த்து நம்ம கலக்கி ரெடி பண்ணாலே பட்டர் மில்க். நான் வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுவோன்னா, கட்டிகள் எதுவுமே வராத மாதிரி இது கூட இந்த ரவைக்கு சேமியாவுக்கு தகுந்த உப்பு நம்ம சேர்க்க போறேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட என்ன செய்யும், தண்ணியாக கிடைக்கும். எல்லாம் பார்த்து தான் போட முடியும். கொஞ்சம் தண்ணி ஆயிட்டா, இது நல்லா மிக்ஸ் பண்ணா தண்ணி ஆகும். இதுக்கு கூட நான் ஃபர்ஸ்டே ரெடி பண்ண அந்த தயிரையும் சேர்த்துருவேன். இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த மெத்தட்ல ரெடி பண்ணணும். இல்ல அது இதே தயிரை ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன் வச்சுப்பா. அப்ப அதுல எக்ஸ்ட்ரா இருந்ததை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே தயிர் தான். ரொம்ப புளிக்காத தயிரா எடுத்துவிட வேண்டியதான். அப்புறம் வறுத்த எடுக்க ஒன்றும் நம்ம செய்யாண்டாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ இதை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தயிர் வந்து எல்லா சேமியாலையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, தயிர்ல தான் ரெடி பண்ணுவோம். தேவைப்பட்டா நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம்னா. இது ரெடி பண்ணிட்டோமா? இதுக்கு கூட கொஞ்சமா பச்சரிசி மாவு, கொஞ்சமான 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, ராகி மாவு, எந்த மாவுனாலும் ஆட் பண்ணிடலாம். ரவையும் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணும்போது ஒரு கிறிஸ்பிய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன். இது அதே மாதிரி ரவையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு, இனி வந்து இதுக்கு வந்து டேஸ்ட்டை இன்னும் கூட்டதுக்காக வேண்டிதான் இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றலாம். 1-2 போட்டிருக்கேன்.
எதுவுமே நம்ம வசக்க எடுக்க எதுவுமே செய்யல. ஏன்னா நம்ம வந்து வேக வைக்க தான் போறோம். விட்டுட்டு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோ. கொதிக்கணும்ல. இதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணக்கூடாது. மீடியம் டு ஹைல வச்சு தான் குக் பண்ணணும். நமக்கு இந்த ஸ்டவ் ஸ்லோவா எரியதுனால நான் வந்து இந்த இதுலயே வச்சுட்டேன். கூட வந்து பல்லாரி இருக்கலாம். சின்ன பல்லாரியான நீள நீளமா நான் வெட்டியிருக்கேன். இல்லைன்னா ஒரு பல்லாரி இப்படி வெட்டி கிராஸ்ல ஒரு 4 பீஸ் வர மாதிரி ரெடி பண்ணுங்க. இனிமேல் தான் என்ன செய்யணும்னா ஸ்பூனை எடுத்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் நம்ம வர வேண்டாம். இது வரைக்கும் தண்ணி நம்ம எதுவுமே ஊத்தலைன்னா இந்த கட்டி தயிர், புளிக்காத தயிர் இருக்கலாம், இதுல இது வேக வச்சு எடுக்கிறதா ஒரு டேஸ்ட். அதுதான் நான் என்ன சொன்னேன்னா நல்லா ஸ்பூனை வச்சு அடிச்சிட்டாலே சூப்பரா ரெடி ஆயிரும். லைட் அந்த கையை லைட்டா கொஞ்சம் உடனே இல்லை, அதான் சரியா. இட்லி ரெடி, மாவு ரெடி ஆயாச்சு. சூப்பரா இருக்கும் காரசாரமா. இனிமேல் நம்ம வந்து சட்னி அரைக்கணும்னா இட்லி மாவு எடுத்துக்கிட்டு சட்னிக்கு அரைப்போம். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காயும் மிளகா வத்தலும் போட்டிருக்கேன். கூட உப்பு, வெள்ளைப்பூடு, புளி போடணும். இதுலேருந்து டக்குன்னு தேங்காயை எடுத்தோன்னா சதக்குன்னு இருக்கும். அதுக்காக வேண்டிதான் நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம். புளி, வெள்ளைப்பூடு போடணும். சூப்பராக அரைச்சிட்டு வந்துடுவோமா? சரியா, வெந்திருக்கும். நம்ம வந்து இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிருவோம். ஏன்னா இது சரியா வேகலை, அதனால நம்ம வந்து இது கொஞ்சம் ஹீட் ஆறினவுடனே நம்ம எடுத்து எடுத்துடலாம், கட்டிடலாம். சூடோடையும் எடுத்துடலாம். சூடோடி எடுத்தா நம்ம இட்லி எல்லாம் ஒட்டி வரும்ல, அந்த மாதிரி வரும். ஆனால் ஒரு கொஞ்சம் ஆறிட்டுன்னா எடுக்க ஈஸியா இருக்கும். நம்ம எடுக்கும்போது பார்க்கலாம்னா ஒரு தட்டு லைட்டை தட்டினோடனே. இது எதுக்காக நான் வந்து மாவு கோரி தண்ணி நிறைய சேர்த்து மாவு, நம்ம ரவை தோசை ரவை இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியா செய்வோம். அப்படியே செய்யும்போது அது இருக்கும். ஆனா இந்த சேமியா வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒண்ணு ஸ்டிக்கியா வரும், இல்லைன்னு உண்டுமானா பசையா ஒட்டிரும். ஆனா இது அப்படி கிடையாது. எப்படி இருக்குன்னு பாருங்க, கொஞ்சமா எடுத்து காணிக்கேன், தொட்டு பாருங்க சேப்பா, அப்பதான் உங்க அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். கரெக்டா அந்த பதத்துக்கு வெந்திருக்கும். எப்போ நீங்க சாயங்காலம் எடுத்து பார்த்தாலும் இதுக்கு நிலைமை இதுதான். நம்ம வந்து இந்த வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் அப்போ உடனே சேர்த்து உடனே சாப்பிடணுங்கிற மாதிரியெல்லாம் நான் டிஃபன் ரெசிபிஸே போடல. காலையில செய்தால் நைட் ஆனாலும் அது ஒன்றும் செய்யாது, விரப்பு தன்மையா இருக்காது, ட்ரை ஆகாது, அந்த டேஸ்ட் வைஸ் மாறாது, அப்படிங்கிற மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம நிறைய கண்டினியூவா போட்டுட்டு இருக்கோம். அதுல இதுவும் அதே மெத்தட். எல்லாரும் நினைப்பா இது அப்படி கிடையாது. ரவா இட்லி எல்லாமே கொஞ்சம் ஆறினோன்னா உணர்ந்துரும். இது அப்படி கிடையாது, உணரணும். இப்படி எடுத்து வச்சுட்டோம்னா சூடாறுனா நம்ம தட்டிக்கிட வேண்டியதான். சரியா, நல்லா இருக்கா? இதை வந்து என்ன செய்ய போறேன்னா
மேலே ஊத்தாண்டா சதக்கு சதக்கு சட்னி தான் இருக்கும். ஏன்னா அப்போதான் இது வந்து தேங்காயெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்ல நச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சரியா. இதில் நிறைய துண்டு தேங்காய் கிடக்கு. சாதா தேங்காயுமே நம்ம தோரணுக்கு நுணுக்குன மாதிரி அரைக்கணும். அப்படி அரைச்சாதான் சதக்கு சதக்குங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த சேமியாவும் நம்ம இது கூட இட்லி கூட இந்த தேங்காயும் பல்லப்பட்டு சாப்பிடணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய உரப்பும் தெரியாது. ஓகே, எவ்வளோ சிம்பிளாக ஒரு கலர்ஃபுல்லான சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிடுங்க பார்த்தீங்களா. சூப்பர் சிம்பிளாக உள்ளது. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து அரிசி சேமியா வந்து எனக்குன்னு இல்லை, மேக்ஸிமம் ஸ்டார்டிங் பீரியடில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இந்த சேமியா வந்து குழுன்னு தான் வரும். கொஞ்சம் நம்ம ட்ரையாக உதிரியாக வர சான்ஸ் குறவு தான். ஆனால் இட்லி பாத்திரத்துலலாம் வேக வச்சு எடுத்தால் நமக்கு வரலாம். அது டைம் கொஞ்சம் கூடுதலாகும். இது அப்படியே கிடையாது. இதை வந்து வெறும் ஒரு பேக்கெட் தயிரும் இந்த சேமியாவும் இருந்துச்சுன்னா போதும். சூப்பராக ஒரு இட்லி ரெடி பண்ணிடலாம். இந்த இட்லி எங்கேனாலும் நம்ம வந்து வெளியில் போகும்போதும் கொண்டு போகலாம், டிஃபனுக்கும் கொண்டு போகலாம், ஆஃபீஸ் எங்கேயும் யூஸ் ஆகும். பிள்ளைங்களும் சாப்பிடக்கூடியது. அதான் சொல்லுது. கண்டிப்பாக செய்து பாருங்க. வடமதி சமையல்லே நம்ம செய்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் 24 எபிசோட் கழிச்சிட்டோம். ஓகே, இதை செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.